ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.4 எக்ஸாம்பிள் 1.11. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த எக்ஸாம்பிள் 1.11ல லெட் a is equal to 1 2 3 4 செட் ஏல இந்த 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் b is equal to 2 5 8 11 14. b செட்ல இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. b 2 செட்ஸ், ரெண்டு செட் எடுத்திருக்கோம். லெட் f from a to b. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இந்த செட்ல இருந்து இந்த செட்டுக்கு போகுது. b a function given by f of x is equal to 3x minus 1. So இந்த function சொல்றோம்ல, இத வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க. 3x minus 1 represent this function by arrow diagram. So இந்த ஃபங்க்ஷனை, அதாவது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த a செட்ல உள்ள எலிமெண்டோட இமேஜஸ் எதுன்னு கண்டுபிடிப்போம். சரியா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் கிடைச்சிரும்ல. சரியா? அப்போ அந்த எலிமெண்ட்ஸை ஏரோ டயக்ராம ரெப்ரசென்ட் பண்ணு. இங்க டேபிள் ஃபார்ம்ல போடு. as a set of ordered pairs, ஆர்டர் என்ன சொல்றது, பேரா போடுவோம்ல, அதுல போடு. in a graphical form. so கிராஃப் பிளாட் பண்ணு. இதுதான் சொல்லிருக்கேன். சரியா? இப்ப என்ன பண்ணுவோம், இந்த டொமைன் இருக்குல்ல, இதுல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட இமேஜஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். சரியா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. சரியா? சோ அப்போ எக்ஸ் எடுப்போமா, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுப்போமா. சோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ் is equal to 1. எக்ஸ் 1 இருக்கும்போது சரியா, f of x அதாவது y ன்னு கண்டுபிடிப்போம். சோ அப்போ மேல என்ன எழுதிப்போம், f of x is equal to 3x minus 1. சோ x 1 இருக்கும்போது இந்த f of x அதாவது y என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்போ x is equal to 1 implies f of என்ன பண்ண போறேன்னா இந்த 1 கொண்டு போய் இந்த x இடத்துல நான் போடுவேன். சோ அப்போ f of 1 is equal to 3 into 1 minus 1. சரியா? சோ அப்போ என்ன வருது, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். சோ இது பிராக்கெட். சோ மல்டிப்ளிகேஷன். சோ 3 into 1 3. இந்த மைனஸ் 1 அப்படியே நான் போட்டுட்டேன். சோ 3 minus 1 2. சோ அப்ப x 1 இருக்கும்போது y 2, அதாவது f of x 2. அடுத்தது x என்னவா இருக்கு, அடுத்த எலிமெண்ட் 2. x 2 இருக்கும்போது implies f of 2. இந்த எக்ஸ்ங்க இடத்துல கொண்டு என்ன பண்றேன், 2 போடுறேன். சோ அப்ப 3 into 2 minus 1. சோ அப்ப என்ன பண்ணுவோம், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். சோ இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சோ 3 2s are 6 minus 1. சோ 6 minus 1 5. அடுத்தது x is equal to 3. சோ x is equal to 3 implies f of இந்த எக்ஸ்ங்க இடத்துல 3 போடுவோம். சோ f of 3 is equal to 3 into 3 minus 1. சோ இதனது மல்டிப்ளை பண்ணுமா. சோ 3 3s are 9 minus 1. so 9 minus 1 8. அடுத்தது x is equal to 4 implies f of x ங்கற இடத்துல என்ன பண்ணனும் 4. so 4 is equal to 3 into 4 minus 1. so இங்க என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணுமா. so 3 4s are 12 minus 1. 12 minus 1 11. சரியா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். so 1 ஓட இமேஜ் 2, 2 ஓட இமேஜ் 5, 3 ஓட இமேஜ் 8, 4 ஓட இமேஜ் 11. கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஏரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணு. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏரோ டயக்ராம் போடணும். ஏரோ டயக்ராம். சோ அப்போ இதுக்குள்ள என்ன பண்ணும், செட் ஏவ போடும். என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4. அடுத்து இதுக்குள்ள செட் பி ஓட எலிமெண்ட்ஸ் தான் போடணும். என்ன இருக்கு, 2 5 8 11 14. இது f. இது 1 2, அதாவது இந்த செட் ஏல இருந்து செட் பி க்கு ஃபங்க்ஷன் போகுது. சரியா? அப்போ அதாவது இந்த எலிமெண்ட்ஸோட இமேஜஸ் தான் இங்க இருக்கு. அடுத்தது 1 ஓட இமேஜ் 2. சோ 1 2. 2 ஓட இமேஜ் 5. சோ 2 5 கூட ரிலேட் பண்ணும். 3 ஓட இமேஜ் 8. 3 8. 4 ஓட இமேஜ் 11. அவ்வளவுதான். சரியா? 14க்கு ப்ரீ இமேஜ் எல்லாம் இல்ல. சரியா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் செட் ஆஃப் டேபிள் ஃபார்மா. சோ செகண்ட் சப்டிவிஷன் டேபிள் ஃபார்ம். சோ டேபிள் ஃபார்ம்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க கிராஃப் பிளாட் பண்ணும்போது எக்ஸ் இவ்வளவு வந்தா ஒய் ஏன்னு போடுவீங்கல்ல, டேபிள் போடுவீங்களா, அதுதான். சரியா? சோ அப்போ x இது f of x,
என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 so 1 2 3 4 x 1 இருக்கும்போது f of x 2 x 2 இருக்கும்போது f of x 5 x 3 இருக்கும்போது f of x 8 x 4 இருக்கும்போது f of x 11 அவ்வளவுதான் so 1 2 2 5 3 8 4 11 ஓகேவா அடுத்தது third subdivision set of ordered pairs so இது question இதோட சரியா so third subdivision set of ordered pairs so set of ordered pairs ஒண்ணும் கிடையாது f சரியா அந்த அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல ஃபங்க்ஷனோட எலிமெண்ட்ஸ் இருக்குல அத செட்டுக்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணுவோம் so அப்ப f is equal to இருக்கு 1 to 2 வா so 1 2 2 க்கு 5 so 2 5 அப்புறம் 3 க்கு 8 so 3 8 அப்புறம் 4 க்கு 11 4 11 அவ்வளவுதான் சரியா அடுத்தது fourth subdivision graphical form so fourth subdivision graphical form அப்ப என்ன பண்ணுவோம் கிராஃப்ல எப்படி போடுவோம் வழக்கமா so இது origin இது x axis இது y axis so இந்த 1 2 3 4 டொமைன் இருக்குல அதெல்லாம் x axisல மார்க் பண்ணும் so 1 2 3 4 இது கோ டொமைன் இருக்குல்ல அதெல்லாம் y axisல மார்க் பண்ணும் சரியா அதாவது ஆமா அப்படிதானே x எல்லாம் இங்க போட்டுட்டா f of x னா y அதெல்லாம் இங்க கொண்டு வரணும் சோ அப்ப இது எவ்வளவு இருக்கு 11 வரைக்கும் இருக்கா நமக்கு தேவையானது 11 வரைக்கும் தானே சோ அப்போ 11 வரைக்கும் மார்க் பண்ணிப்போம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரியா சோ அப்ப 1 இங்க வேணாலும் பார்த்துப்போம் 1 2 சோ அப்ப இங்க x ஆக்சிஸ்ல 1 ல இருந்து எங்க போகணும் y ஆக்சிஸ் 2 வரைக்கும் போகணும் அடுத்தது x ஆக்சிஸ் 2 ல இருந்து y ஆக்சிஸ் 5 வரைக்கும் போகணும் இங்க இருந்து y ஆக்சிஸ் 5 வரைக்கும் போகணும் சில பேருக்கு பிளாட் பண்ண தெரியாதுங்கிறத அந்த லைன் போடுறேன் 2 5 னா x ஆக்சிஸ் 2 5 னா y ஆக்சிஸ்ல 5 எடுத்துக்கணும் சரி அந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணணும் டாட்டர் லைன்ஸ் போடணும் சோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் அந்த லைன்ஸ் எங்க மீட் பண்ணுதோ அதுதான் 2 5 அடுத்தது x இங்க 3 8 னா x ஆக்சிஸ்ல இருந்து 3 ல இருந்து மூவ் பண்ணனும் y ஆக்சிஸ் 8 ல இருந்து மூவ் பண்ணனும் இதுதான் 4 11 இங்க 4 ல இருந்து இங்க 11 ல இருந்து மூவ் பண்ணனும் சோ 4 11 கோஆர்டினேட்ஸ் வந்து பக்கத்துல எழுதிப்போம் இது ஆக்சுவலா 1 2 இதோடது 2 5 இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் 3 8 இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் 4 11 எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிப்போம் சரியா சோ நான் சும்மா கையால போட்ட வாசி கொஞ்சம் மாதிரி வந்திருக்கு சரியா ஓரளவு ப்ராப்பரா போட்டு இதுதான் என்னது கிராஃபிக்கல் ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷனை கிராஃபிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணா இப்படிதான் போகணும் சரியா சோ இந்த சம் முடிஞ்சிச்சு இந்த எக்ஸாம்பிள் 1.11 இம்பார்ட்டன்ட் சம்